அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது சுரேஷ் அகாடமியில் இந்த பொது தமிழுக்கு டிஎன்பிசியில் புது சிலபஸ்க்கு ஏற்ற மெட்டீரியல் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அது நமக்கும் படிக்க வேணும் அப்படின்றதுனால ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். புக் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த புக் எனக்கு என்ன கண்டிஷனில் வந்துச்சு, அதனால என்னென்னலாம் ஆச்சுன்றதை சொல்கிறேன். எம்ஆர்பி வந்து 970 போட்டிருந்தாங்க, ஆஃபர் ப்ரைஸ் 485 போட்டிருந்தாங்க. சரின்னு ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து பொங்கல் அன்றைக்கி ரொம்ப விடிய காலையில் எழுந்துச்சி ஆர்டர் போட்டேன். ஏன்னா இது லான்ச் ஆன அன்றைக்கி பொங்கலுக்கு முந்தின நாள் நினைக்கிறேன். அந்தளவுக்கு வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலை. சரி சீக்கிரமாக எழுந்துச்சி ஆர்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டது. இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பாருங்கள். அதாவது ஒரு ஹாஃப் பேக்டு அப்படின்னு சொல்லுவாங்களா இங்கிலீஷில், அந்த மாதிரி கீழே வந்து எக்ஸ்ட்ரா பிரிண்ட் ஆகிருக்குது. அந்த இதோடையே அப்படியே உள்ளே வச்சு பேக் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து அவங்கள வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து அவங்க மெட்டீரியல்லாம் சரியில்லை அப்படின்றதுக்காண்டி இல்லை. ஒரு அமௌண்ட்டு கொடுத்து நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், அது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அவங்க அப்படின்றதுக்காண்டி தான். ஒரு 10லேருந்து 15 பேஜ்னா கூட நம்மளே கூட ஏதாவது இது பண்ணிட்டு போயிடலாம். மொத்தம் 300+ பேஜஸ் இந்த புக்கில். அதில் 300வது பேஜ் வரை, அதாவது 300வது பேஜ் வரையவே இந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ரிசீவ் ஆன புக்கில். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டாகணும் அப்படின்றதுனால தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் அந்த இதுலேயே நம்பர் பாருங்களேன், 205வது பக்கம் அப்படி திருப்பினா கிட்டத்தட்ட 300வது பக்கம் வரை இருக்கும். அதாவது இந்த எக்ஸ்ட்ரா பிரிண்ட்டு அங்கே பாருங்கள், 300வது பக்கம்னு இருக்கா. இந்த 300வது பக்கம் வரையுமே இந்த இது இருக்குது. அதுக்கடுத்து கொஞ்சம் சின்ன கம்மியான பேஜஸ் தான் 300க்கு அடுத்து. அது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இஷ்யூ என்னென்னா, நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணி வாங்கணுன்றனால ஒரு பெரிய அகாடமி, பட்டு நீங்கள் நினைக்கலாம் 1-2 புக்கு இப்படி ஆகிற சகஜம் தானேன்ட்டு. இதுக்கடுத்து இந்த புக்கை ரிட்டன் போட்டிருக்கலாமே ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கும் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்லுவேன் பாருங்கள். அதுக்கான இதெல்லாம் காட்டுறேன். இது வாங்கினதுக்கப்புறம் இதுக்கடுத்து பைண்டிங் பண்ண போகிற கடையில் போய் கொடுத்து அவங்க வந்து, அதாவது வெட்டி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை தம்பி A3 சைஸா அவங்க தொழில் சம்மந்தமாக அவங்க பேசுனது வந்து வெட்டி கொடுக்குறத விட பைண்டிங் போட்டுருங்க, பைண்டிங் போட்டால், அதாவது தனியாக வெட்டி மட்டும் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி பைண்டிங் போடுங்க, வேணால் வெட்டி கொடுக்கணும்னு சொன்னோன்னே இதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி, அமௌண்ட்டு கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொடுத்துரு ஒரு ஆர்டர் போடுறோம், ரெஸ்பான்சிபிளான அகாடமி, இப்படி பண்ணலாமா அப்படின்றதான் கேள்வி. இதுக்கான ப்ரூஃப்லாம் கடைசி அட்டாச் பண்ணுறேன். இப்போ இந்த புக்கு ரிவ்யூ சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு டாபிக் மட்டும் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கலைச்சொற்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் நம்ம தமிழில். அதில் இதுக்கு முன்னாடி நீங்கள் புக்கு சுரேஷோட மெட்டீரியல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதோட டாபிக் கொடுத்துருப்பாங்க. டாப்பிக்கோட கண்டென்ட் கொடுத்துட்டு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விகள் தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலை சொற்கள்ன்றதை எடுத்துக்கோங்களேன். 105வது பக்கத்தில் ஆரம்பித்து 148வது பக்கத்தில் கடைசி டாபிக் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு சம்திங் அரௌண்டு 200 கிட்ட முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கேட்கலாம், புது சிலபஸ் ப்ரோ, இதில் எப்படி வந்து டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி கேட்கலாம். கலை சொற்கள்ன்றது ரெகுலராக டிஎன்பிசியில் கேட்குறது தான். A3 சைஸில் புக்கு போடுறப்போ அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் நானும் ஆர்டர் போட்டேன். இப்போ இது கண்டென்ட்டுமே இப்போ கலை சொற்கள் தான் நமக்கு கொடுத்துருக்க புது சிலபஸ்லேயுமே எல்லா துறை சார்ந்த கலை சொற்களுமே படிங்க அப்படின்றதுனால நிறைய கொடுத்துருக்குறாங்க. நிறைய அந்த சென்ஸ் வந்து மருத்துவம்னா மருத்துவம் சார்ந்தது தனியாக, எஜுகேஷன்னா எஜுகேஷன் சார்ந்தது தனியாக, அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருந்துச்சு. மற்றபடி கண்டென்ட்டெல்லாம் ஒர்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக வந்தது வந்து இந்த மாதிரி டேமேஜானது வந்தது தான் இது. இப்போ 148வது பேஜில் கடைசி டாபிக் ஆரம்பிச்சு 186ல் முடியுது. அதுக்கடுத்து டேரெக்டாக அடுத்த டாபிக் போயிடுது. வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், இதெல்லாம் புதுசாக சேர்த்ததுன்றதுனால இதில் வந்து டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விகள்னு கொடுக்க முடியாதுன்னா பழசில் இருக்காது. பட் கலை சொற்கள்ன்றது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்டது கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு படித்து முடிச்சோன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஆகும். அப்படின்றதுனால தான் இது மொத்தமாக ஹோல்சமாக பார்த்தீங்கன்னா புக்கு வந்து சுரேஷ் பொறுத்தவரை கண்டென்ட் நல்லா தான் கொடுப்பாங்க எப்பயுமே. அந்த விதத்தில் இதுங்களாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோக்கான இதுக்கு வர பாருங்கள். எனக்கு ரிசீவ் ஆனப்போ அந்த புக்கு எப்படி இருந்ததுன்ற ஃபோட்டோ இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே எல்லா ஃபெசிலிட்டியுமே எல்லா ஊர்லேயுமே அமைஞ்சிடாது. சுரேஷ் அகாடமி மாதிரி ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கவங்க நம்பி தான் எல்லோரும் ஆர்டர் போடுறாங்க. இதை இப்படி வாங்கிட்டு திருப்பி இதுக்கடுத்து நான் பைண்டிங் போட்டு அது ஒரு 3 நாள் 4 நாள் ஆச்சு. எல்லாத்துக்குமே பைண்டிங் போடுறது பக்கத்தில் அமையுமான்றது ஒன்று, அதுக்கு போயிட்டு வர ஃபெசிலிட்டிஸ்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து மென்ஷன் பண்ணி என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் இது சுரேஷ் அகாடமி சார்ந்த யாரோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸே யாரோ இது பார்த்தீங்கனாலும் அங்கே அகாடமியில் இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் இதை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நிறைய எத்தனை பேர் குரூப் 4 படிக்கிறாங்கன்னு தெரியும், எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்குன்றது தான் என்னோட இது. இதுக்கான அந்த ப்ரூஃப்லாம் காட்டுற பாருங்களேன்.
இதில் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் இருக்குது, அது கடைசி ஹைலைட் பண்ணுற மாதிரிங்க. இது வந்து நான் பேமெண்ட் பண்ணேன், பேமெண்ட் டீட்டெயில்ஸு ஜனவரி 14, 2025 காலைல 4:30 சம்திங் என்னமோ ஆர்டர் போட்டது. இதில் ஹைலைட் என்னென்னா, நான் இவங்க இந்த மாதிரி தான் அனுப்புவாங்க அப்படின்றது ஆல்ரெடி ஒரு 2-3 வாட்டி அனுப்பியிருக்காங்க. அப்போல்லாம் எனக்கு யூடியூப் இல்லை நான், ஸோ போட முடியல. இதில் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன், கைண்ட்லி டெலிவர் நான் டேமேஜ்டு புக்குன்னு மென்ஷன் பண்ணேன். ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் கடைசியில். நோட் கைண்ட்லி டெலிவர், இது நான் டைப் பண்ணது பர்சனலாக. நான் டேமேஜ்டு புக்கை அனுப்புங்கன்னு சொல்லியும், அதாவது ஒரு நோட் மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியும் நீங்கள் டேமேஜ்டு புக்கு தான் அனுப்புகிறீங்கன்னா எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கூட தான் எனக்குள்ளே வருது. பார்ப்போம், இதுக்கடுத்து வர இதில் வந்து நீங்கள் எனக்குன்னு இல்லை, மற்ற எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படி பண்ணாதீங்க அப்படின்றதான் ஒரு வேண்டுகோள். பெருசாக அதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் ரிட்டன் பண்ணலாமே ப்ரோ நீங்கள் அப்படின்னு கேட்பீங்க. பட் அன்றைக்கின்னு பார்த்து நான் உள்ளே போய் சுரேஷ் அகாடமி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலே அது வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் வருது. இப்போ அவர் கான்ட்ராக்டுன்றது இங்கிலீஷில் இருக்குது, கீழே என்ன எழுதியிருக்காங்கன்னே தெரில. நானும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் எதுவும் ஃபால்ட்டாக லாங்குவேஜ் எதுவும் இதாக இருக்கான்னு பார்த்தா மற்றது எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. இவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போனால் அது என்ன லாங்குவேஜில் இருக்குன்றதே தெரில, எது டெக்னிக்கல் கிளிச்சா என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ அதுலேயுமே சரி ரிட்டர்னுன்னு பார்த்தா என்னமோ ஒரு எழுதி வச்சுருக்காங்க, அது என்ன வேறு ஒரு லாங்குவேஜ்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. இது அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவர் லாஸ்ட் டைம் ரிட்டன் போட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ரிட்டன் போட்டால் தருவாங்க, பட்டு இந்த ரிட்டனுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களா அந்த கொரியர் சார்ஜ், அது வந்து நீங்கள் தான் பே பண்ணணும். புக்குக்கு ஒரு 450 கொடுத்து, திருப்பி கொரியருக்கு ஒரு 150-200 கொடுத்து, அதுக்கடுத்து அங்கேருந்து ரிசீவ் பண்ணுறப்ப என்ன அனுப்புவாங்கன்னு தெரில. ஸோ இதுதான் ஓவராலாக சுரேஷ் அகாடமி புக்கோட என்னோடய ரிவ்யூ அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி புக்கு ரிசீவ் ஆகிறது செய்கிறது அதெல்லாம் 2வது பட்சம் வச்சுட்டு எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து நல்லா படிங்க. இந்த இமேஜ் எதுக்கு ஆட் பண்ணுன்னா, ட்ரீம் பண்ணுங்கள், ப்ரோக்ராம் பண்ணுங்கள், அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி ட்ரீம் பிகின்ஸ் அஸ் எ சீட், நர்ச்சர் இட் டெய்லி அண்ட் வாட்ச் இட் க்ரோ இன்டு யுவர் ரியாலிட்டி. ட்ரீம் பண்ணுங்கள், ப்ரோக்ராம் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், நல்லா படிங்க. முடிஞ்சவரை எங்கள் சேனலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லா வீடியோஸும் ப்ரொவைட் பண்ண பார்க்குறோம். ஸோ மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.